காங்கிரஸ் யாரு? கடலூர் எம்பியா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது காங்கிரஸ் மேலிடம் வெளியிட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கான திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, கரூர், கடலூர், சிவகங்கை, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் அடிப்படையில் சிவகங்கையில் கார்த்தி சிதம்பரம் மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி தொகுதியில் விஜய் வசந்த், கரூரில் ஜோதிமணி, கிருஷ்ணகிரியில் கோபிநாத், அதாவது ஏற்கனவே செல்லக்குமார் எம்பியாக இருந்த நிலையில் கோபிநாத் என்பவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் சசிகாந்த் செந்தில், இவர் முன்னாள் IAS அதிகாரி. அவர் IAS பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் பணியாற்றி வந்த நிலையில் விஷ்ணு அவருக்கு சசிகாந்த் செந்திலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை கார்த்தி சிதம்பரம், விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி விஜய் வசந்த், கரூர் ஜோதிமணி, கிருஷ்ணகிரி கோபிநாத், திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில், கடலூர் விஷ்ணு பிரசாத் ஆகிய 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் 1 தொகுதிகளும் ஆக மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஏற்கனவே புதுச்சேரிக்கான காங்கிரஸ் வேட்பாளராக வைத்திலிங்கம் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவரை தவிர தமிழகத்தில் மொத்தம் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வைத்திலிங்கம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழகத்திற்கான 7 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை கார்த்தி சிதம்பரம், விருதுநகர் மாணிக்கம் தாக்கூர், கன்னியாகுமரி விஜய் வசந்த், கரூர் ஜோதிமணி இவர்கள் மூவருமே தற்பொழுது எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மூவருக்குமே அந்தந்த தொகுதிகளை ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் செல்லக்குமார் தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில் கோபிநாத் என்பவருக்கு தற்பொழுது வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடலூர் விஷ்ணு பிரசாத், திருவள்ளூர் ஏற்கனவே கிருஷ்ணகுமார் எம்பியாக இருந்த நிலையில் தற்பொழுது சசிகாந்த் செந்தில், அவர் முன்னாள் IAS அதிகாரி, கர்நாடகா சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் வார் ரூம் தலைவராக இருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் எம்பிக்கு வாய்ப்பு அளிக்கப்படாமல் புதிதான எம்பிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 7 தொகுதிகள், அதாவது தமிழகத்தில் மட்டும் 7 தொகுதிகள், அதே போல பாண்டிச்சேரியில் வைத்திலிங்கம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 தொகுதிகளுக்கு 8 தொகுதிகளுக்கான வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட இருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.